வச்சு ஓட்டவனு. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீதாண்டா டிரைவர் யூடியூப் சேனல் சிவா பேசுகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருவிழா எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா சிறு வயது நண்பன் பங்காளி ஈரோட்ல ஸ்டிக்கரிங் கடை பார்ட்னர் போட்டு வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 மாசத்துல புதுசா ஒரு பிரான்ச் ஒன்னு ஓபன் பண்ண போறாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நம்ம புது வண்டிக்கு ரெஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர், வண்டி நம்பர் எல்லாமே வீட்டுக்கிட்டே ஒட்டி கொடுத்தாரு. காரு, பைக்கு, ஆட்டோ, பெரிய வாகனங்கள் அனைத்துக்குமே சன்கிளாஸ், ஸ்டிக்கரிங், சென்சார் கீ அனைத்துமே பண்ணி தராரு. மற்ற கடைகளை விட மிக குறைந்த விலையில பண்ணி தராரு. கடின உழைப்பாளி, நல்ல கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு முன்னேறி வந்திருக்காரு. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இன்னும் 2 மாதத்துல புது பிரான்ச் ஓபன் பண்ண உடனே கடையோட அட்ரஸ், இவருக்கான தனி வீடியோ ஒன்று நம்ம போடுவோம் மக்களே. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நமக்கு ஆர்சி புக்கு வர கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால சரி வெளியில போக முடியாது, லோக்கல் மட்டும் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு சரி ஏதாவது லோடு பிடிக்கலாம் அப்படின்ட்டு சேலம் வந்தோம். சரி உள்ள கண்டெய்னர்ல கொஞ்சம் லீக் ஆகுது, அப்புறம் சைடு டோர் செயின் வைக்கணும். நம்ம எங்க திரும்பலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கே விதி நம்மளை திரும்ப வர வைக்கும். அந்த மாதிரி பாய் பாய், டாடா, குட் பை, கயா போனோம். அந்த ஒரு சின்ன வேலைக்கு ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரமே இருக்கும் வெயிட் பண்ண வச்சு. இன்னைக்கு மாட்ட முடியாது, நாளைக்கு தான் செயினை மாட்டி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அப்புறம் நான் போய் கடையில இந்த செயினை காசு கொடுத்து வாங்கிட்டு அவங்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வச்சு கொடுங்கன்னு சொல்லி, இல்ல ஒரு பாடி கட்டி கொடுக்குறாங்க, திரும்ப அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பார்த்து கொடுக்கணும், அதுதான் அவங்களுடைய கடமை. அது கூட பண்ணி தர மாட்டேங்கிறாங்க இந்த சேலம் சாய் பாடி பில்டர். இவங்களை நம்பி நம்ம எப்படி வேற ஒருத்தருங்களை எப்படி ரெஃபர் பண்ண முடியும்? இந்த வேலையில முடிச்சுட்டு சேலத்துல வெயிட் பண்ணி பார்த்தா லோடு கிடைக்கல. சரி கோயம்புத்தூர் போய் லோடு ஏத்தலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். காலையில பவானி ஓடையில நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு அரச மரத்து பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அமர்ந்திருந்தோம். அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம், என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப
எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும். இது என் உத்தரவு. மீறினா கடுப்பாயிருவேன். லோடு வருமான்னு எல்லா இடத்துலையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. திரும்ப சேலத்துலேருந்தே ஃபோன் அடித்து லோடு ஒன்று இருக்குது வாங்க, விருதாச்சலமும் பெண்ணடமும் இருக்குன்னாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. திரும்ப நம்ம சேலம் வந்து சேலம் தாரமங்கலம் பக்கத்தில் லோடு எடுத்தோம். நம்மளுடைய முதல் லோடு. அட்ரஸை கண்டுபிடிச்சி லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வந்தோம், மதிய டைம் ஆயிடுச்சு. வேற வண்டி லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி லோடு ஏற்றுறோன்னாங்க. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பார்த்தோம். ஒரு ஹோட்டலும் இல்லை. பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது, பசிக்குது. ஒரு டீ கடை இருந்தது, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிட்டு திரும்ப நம்ம அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே போய் குடோனுக்கு போய் அப்புறம் வண்டியை விட்டு லோடு ஏத்திட்டாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock பில்லு கொடுத்துட்டாங்க. சரின்னு அப்படியே கிளம்பியாச்சு. அட்வான்ஸ் போட கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் அட்வான்ஸ் வந்தது. அங்கேருந்து வண்டி எடுத்தோம். ஒரு 11 மணிக்கெலாம் நம்ம வந்து விருதாச்சலம் வந்தாச்சு. விருதாச்சலம் வந்து மொதல் டெலிவரி மொதல் பாயிண்ட்டு முடிச்சுட்டு 2வது பாயிண்ட்டு பெண்ணடம். பெண்ணடம் பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வரும். 2 பாயிண்ட்டும் நைட்டே இறக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. மொதல் பாயிண்ட் இறக்கி முடிச்சாச்சு. இறக்கி முடிச்சுட்டு 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு 1/2 hour டிராவல் தான். 1/2 hourல நம்ம பெண்ணடம் வந்தாச்சு. வந்த உடனே ஒரு 1/2 hourல இறக்கிட்டாங்க. நல்லபடியா நம்மளுடைய முதல் லோட ஐயனாரப்பன் துணையோடு நல்லபடியா இறக்கி முடிச்சாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.